ஐயா வண்ணலாரே, மனிதன் மண்ணில் வாழ்ந்தாலும் விண்ணுலக இன்பத்தை இங்கேயே பெற முடியும் என்பதை விளக்கவே நான் இக்குறளை பாடினேன். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அன்பர்களின் மனமாகிய மலரில் வீற்றிருக்கும் இறைவனின் மாண்புடைய திருவடிகளைப் பற்றிக் கொண்டவர்கள் இந்த நிலவுலகில் நெடுங்காலம், அதாவது புகழுடனும் இன்பத்துடனும் வாழ்வார்கள். இதை தாங்கள் எப்படி காண்கிறீர்கள்? ஐயனே, தாங்கள் மலர் என்று குறிப்பிட்டது ஒரு மாபெரும் தத்துவ குறிப்பு. மனமலர் உவமை. பூ விரிந்தால் மனம் வீசும். அதுபோல மனிதனின் ஆன்மா விரிந்தால் அங்கே இறைவன் வந்து அமர்வான். மலர் என்பது இதயம். இதயம் அன்பினால் மலரும்போது அந்த தூய மலர் மீது இறைவன் ஏகி நடந்து வருகிறான். மானடி, மாண்புடைய திருவடி. நான் பாடிய கரைவிலா மலமற்று அருட்கடலிலே கலந்து என்ற வரிகள் உங்கள் மானடி சேரும் நிலையை குறிப்பவை. மலங்களற்ற, அதாவது ஆணவம், கன்மம், மாயையற்ற தூய உள்ளத்தில்தான் அந்த மாண்புடைய அடி பதியும். மிகச் சரியாகச் சொன்னீர்கள். நான் ஏன் நிலமிசை நீடு வாழ்வார் என்று சொன்னேன் தெரியுமா? சாதாரண மனிதர்கள் மண்ணோடு மண்ணாகப் போவார்கள். ஆனால் அந்த பேரறிவை தியானித்து உள்ளத்தில் இருத்தியவர்கள் காலத்தை கடந்து வாழ்வார்கள். அவர்களின் புகழ் நீடிக்கும், ஆன்மா அமைதி கொள்ளும். ஐயனி, இங்கேதான் உங்கள் குரல் என் மரணமிலா பெருவாழ்வு தத்துவத்தோடு பின்னி பிணைகிறது. சாவாத கல்வியே கல்வி, என்றும் வேவாமல் வேகின்ற வித்தையே வித்தை என்று நான் பாடினேன். நீடு வாழ்வார் என்பதற்கு நான் தரும் விளக்கம் வெறும் நீண்ட ஆயுள் மட்டுமல்ல, அது உடம்பும் ஆன்மாவும் ஒளியாக மாறி இரவாமல் இருக்கும் சித்தி நிலை. மலர்மிசை ஏகினான், அவன் அருட்பெரும் ஜோதி. மானடி சேர்ந்தார், அவன் அருளை பெற்றவர்கள். நீடு வாழ்வார், அவர்கள் மரணத்தை வென்று பிரபஞ்சம் உள்ளவரை ஒளியாய் வாழ்வார்கள். அற்புதமையா! நான் உலகியல் ரீதியாக புகழைச் சொன்னேன். தாங்கள் அதை ஆன்மீக ரீதியாக ஒளி உடம்பு என்று உயர்த்திச் சொல்கிறீர்கள். உண்மையில் அன்பர்களின் மனமாகிய தாமரை மலரில் இறைவன் ஒருமுறை ஏறிவிட்டால் பிறகு அந்த மனிதனுக்கு அழிவே இல்லை. அவன் நிலமிசை, அதாவது இந்த பூமியில் என்றும் நிலைத்திருப்பான். உண்மை ஐயனே. அன்பே சிவம் என்று உணர்ந்து மனதை மலராக வைத்திருப்பவர்க்கு இறைவன் தரும் பரிசுதான் அந்த நீடு வாழும் நிலை. தங்கள் குரல் ஒரு வித்து என்றால் என் அனுபவம் அதன் கனி. ஐயனே, மனமலரை இறைவனுக்கு பீடமாக்கினால் மரணம் நம்மை தீண்டுமோ? தீண்டாது. அன்பே உருவானவனுக்கு ஏது முடிவு? அவன் நிலமிசை நீடு வாழ்வான்.